எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்பம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண் வெளிப்படையாக வெளியே வந்து பேசும்போது இந்த சமூகம் அப்போ உடனே ஓகே உடனே வந்து சொல்லிட்டோமா உனக்கு நடந்தது உண்மைதாம்மா உன்னை நாங்கள் பாதுகாக்கிறோமா அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. எடுத்த உடனே வெளியே வந்தோடனே நீங்க ஸ்லக்ஷேம் பண்ணுவீங்க, விக்டிமா பிளேம் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அப்பா பையன் கிட்ட அப்பா நீ பெண்ணை மதிச்சு நட அப்படிங்கிறது ஓப்பனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மாவை மரியாதை நடத்தினாலே போதுமானது. அந்த ஆண் குழந்தை அதை பார்க்குறான். ஓகே, அப்பா வந்து அம்மாவுக்குரிய இடத்தை கொடுக்குறாரு, அம்மாவோட தன்னுடைய பணிகளை ஷேர் பண்ணிக்கிறாரு, அப்பா அம்மாவை மதிக்கிறாரு அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு புரிஞ்சாதான் ஒரு குற்றவாளி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இந்த ஜாதியில் இருக்கவங்கலாம் இப்படி தாண்டா இருப்பாங்க, உடனே அடிக்கனோட குத்துறோம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அதே வந்து ஒரு மேல் சாதியை சேர்ந்தவன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் இந்த குற்றத்தை செய்யும் போது அவனுக்கு என்னப்பா மைனரு, அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கத்தான் செய்யும், அவங்களாம் அந்த காலத்துல இருந்து அப்படி வளர்ந்தவங்க, அவங்க அப்படி வாழ்ந்தவங்க, எங்கிருந்து வருது அந்த தடித்தனம்? இந்த பிரச்சனைகளை வெளியே பேசுறதுல நம்ம வீடோ இல்ல இந்த சமூகமோ எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கோ, நம்மளோட செல்ஃபே கூட நம்மள ரொம்ப சப்ரஸ் பண்ணி வைக்குதோ. இதை சொன்னா நீ என்ன ஆவ, உன் மேல இருக்க மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சில சமயங்கள்ல. இல்ல இப்ப இதுல இருக்கிற 47 கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை என்னோடது. ஒரு முற்போக்குவாதியா தன்னை முன்னிறுத்திக்கக்கூடிய ஆண்கள் வீட்லயும் அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு சில நேரங்கள்ல வீட்டுல அவங்க கொஞ்சம் தடுமாறுறது போல தெரியுது. மேபி அது அவங்களுக்கே தெரியாம அவங்க பண்றதா கூட இருக்கலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய முற்போக்கு ஆண்களை நான் சந்திச்சிட்டேன். இவங்க பேசக்கூடிய முற்போக்குவாதம்லாம் எங்க வரைக்கும் அப்படின்னா, விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம ஹர் ஸ்டோரிஸ்ல இருக்கோம். நம்ம கூட எழுத்தாளரும் பெண்ணியவாதியுமான தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க. சமீபத்துல ஹர் ஸ்டோரிஸ்ல இருந்து பெயரற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியாயிருக்கு. அதை ஒட்டி ஒரு விவாதத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்க விரும்பணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நலம் தோழர். தோழர், பெயரற்றவர்களின் குரல் படிக்கும் போதே நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப தடுமாற வச்சது, சில இடங்கள்ல அழுக வந்தது, நிறைய இடங்கள்ல என்ன நான் பார்க்குறேன், என்ன போல ஒருத்தியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க சொல்லுங்க, என்ன இருக்கு அதுலன்னு? பெயரற்றவர்களின் குரல்ல வந்து ஒரு 47 கட்டுரைகள் இருக்கு. 47 கட்டுரையும் வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்யாத அனானிமிட்டி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு போர்வையை போத்திக்கிட்டு பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த சங்கடங்களை சொல்ற ஒரு தொகுப்பு இது. இந்த தொகுப்புக்கான ஐடியா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் புரியக்கூடிய ஒரு ஆணை வந்து இந்த சமூகம் எப்படி பாதுகாக்குது? ஒரு டவலை போட்டு முகத்தை மூடிடுது. பாலியல் குற்றங்கள் செய்தவர்களை கூட அவங்கள வந்து ஒரு துண்டு போட்டு போத்திக்குது. இதே வந்து பெண்கள் ஒருவேளை வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு செக்ஸ் ஒர்க்கர் வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அப்படியே தான் புகைப்படம் எடுத்து போடுவாங்க. ஆனா அதுல சம்மந்தப்பட்ட ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்காடு போட்டு தான் வெளியில வருவாங்க. அப்போ ஒரு குற்றம் இழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த சமூகம் ஒரு அனானிமிட்டியை கொடுக்குது, ஒரு பெயரற்ற ஒரு தன்மையை குற்றவாளிக்கு கொடுக்குது. ஆனா அதே சமூகம் விக்டிமுக்கு அல்லது ஒரு சர்வைவருக்கு கொடுக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இவர் தான் விக்டிம் அல்லது இவர் தான் சர்வைவர் ஒரு விஷயத்துல தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவருடைய பேரு, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறது வந்து அவங்களுடைய எல்லா தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களையும் வெளியே எடுத்து பேசக்கூடிய ஒரு சமூகமாக இப்ப நம்ம இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சின்னத்துறையுடைய விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அவரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நண்பர் வந்து என்னை பார்த்து பத்திரிகை கொடுக்கணும்னு விரும்பினாரு. நான் போய் பார்க்க போனேங்கிறது தான் அவர் போலீஸ்ல அவர் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அது எப்படியெல்லாம் சுத்தி வெளியில வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் டேட்டிங் ஆப்ல போய் அவர் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு, அங்க போயிருக்காரு வந்துறப்போ ஒரு விக்டிமை ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிற ஒரு நபரை திருப்பி பிரச்சனைக்குள்ளாக்குற ஒரு சமூகமா நம்ம இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே இங்கே பல பாதிப்பளிப்புக்கு உண்டான பெண்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயரற்ற தன்மையை கொடுத்தா அவங்க என்ன சொல்ல விரும்புவாங்க, என்னதான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு சோதனை முயற்சியா தான் ஒரு கூகுள் டிரைவ்ல மாதிரி ஒரு ஃபோல்டரை போட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய பேர் சொல்லாமல் சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னா நீங்கள் எதை பேசுவீங்க, நீங்கள் எதை பேசினாலும் இதில் வந்து நீங்கள் எழுதி போடுங்க, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ அல்லது நீங்கள் கைப்பட பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து போட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த பதிவு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் அப்புறம் சவுண்டே இல்லை, ஒரு 2-3 கட்டுரை வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் வரல, விட்டுட்டேன். திடீர்னு அக்டோபர் மாதம் இது மறுபடியும் நம்ம வந்து எடுத்து இன்னொரு பதிவு போடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை பற்றி ஒரு 2-3 பதிவுகள் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிக்கிள் மாதிரி இருந்துச்சு, ஒரு கட்டுரை 2 கட்டுரை வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி நவம்பர் கடைசியில் பார்க்குறேன் என்கிட்ட 47 கட்டுரைகள் கையில் இருக்கு. அப்போது கட்டுரைகள் வரும்போதே வந்து ஒவ்வொன்றா நான் படிக்க தொடங்கிட்டேன்.
படிக்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு நிறைய பெண்கள் வந்து அவங்க சிறு வயதில் சந்தித்த பாலியல் துன்பங்களை, பாலியல் பிரச்சனைகளை அதில் வந்து பேசியிருக்காங்க. வெறுமனே அதை மட்டும் பேசியிருக்காங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. உள்ள சாதி இருக்கு. சாதி பிரச்சனைகளுக்கு உள்ளான பெண்கள், நீங்க என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா கூட பரவாயில்ல, அதை கூட எனக்கு பெருசா தெரியல, அதை விட பெருசா வந்து என்னுடைய சாதிக்கு எதிராக, நான் அந்த சாதியில பிறந்தேங்கிறதுக்காக எனக்கு எதிராக நீங்க குற்றங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அதே போல தீட்டு அப்படிங்கிற அந்த சொல், அதுக்கு உள்ளான பெண்கள் வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து முன்வாசல் வேற பின்வாசல் வேற, எங்களுக்கு பின்வாசல் வழியா தான் நாங்க உள்ள வரணும் போகணும், பின்னாலதான் நான் உட்கார்ந்து இருக்கணும், எனக்கு தனி அறை கொடுத்துருந்தாங்க, மாட்டுக்கொட்டில நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்துல இதுல இதே மாதிரி இந்த புத்தகத்துல கல்லூரி மாணவிகள் பஸ்ல வந்து ஒரு அரசு பேருந்துல பெண்களுக்கு வந்து பயணம் கட்டணம் இல்லாம செய்ய முடியுங்கிற ஒரு பிரிவிலேஜ் இங்க கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். அதை அந்த பெண்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பேருந்துகள்ல அல்லது வெளியிடங்கள்ல நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள்னால அவங்களால வந்து இதுல போக முடியல. இந்த பேருந்துல பள்ளி அல்லது கல்லூரி பேருந்துக்கு அவங்க மாறி பணம் கட்டி போக வேண்டிய நிலைமை இருக்குங்கிறத அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்களை இந்த பெண்கள் வந்து இதுல ஃபுல்லாவே பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப இது ஒரு கலெக்டிவ் வாய்ஸ், ஒரு சமூகத்துல படித்த ஒரு நடுத்தர வர்க்க பெண்களுடைய ஒரு கலெக்டிவ் வாய்ஸா இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்துல கொஞ்சம் இடங்களுக்கு முன்னாடி மீ டூ வந்துச்சு. அப்ப நிறைய புகார்கள் எழுந்தது. அப்ப அவங்க வந்து இந்த சமூகம் என்ன சொல்லுச்சுன்னா, இதனையே நீ அப்போ சொல்லல, ஏன் இப்போ சொல்ற அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது மேல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த புத்தகத்தின் வழியா அது மாதிரி ஏதாவது எழும், இல்லை எழுப்புனா என்னவா அதை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? இப்போ மீட்டூ குற்றச்சாட்டுகளை நிறைய குழந்தைகள் தான் முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேசினது. நம்ம பெரிய மனிதர்களை விட பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் எங்களுக்கு இந்த மாதிரி நேர்ந்தது அப்படிங்கிறத அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பேசினது தான் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நிறைய பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் பேசினாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிராக நிகழக்கூடிய பாலியல் குற்றத்தை வெளியில வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு ஃப்ரீ மைண்ட் வேணும். அப்போ அந்த இடம் அந்த பெண்ணுக்கு எப்போ கிடைக்குதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ இதே வந்து ஒரு 18 வயது பெண் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்பம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண் வெளிப்படையாக வெளியே வந்து பேசும்போது இந்த சமூகம் அப்போ உடனே வந்து சொல்லிட்டோமா, உனக்கு நடந்தது உண்மைதாம்மா, உன்னை நாங்கள் பாதுகாக்கிறோமா அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. எடுத்த உடனே வெளியே வந்தோடனே நீங்க ஸ்லக்ஷேம் பண்ணுவீங்க, விக்டிமா பிளேம் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ என்ன கேள்வி வந்துச்சு? 8 மணிக்கு மேல அங்க அவளுக்கு என்ன வேலை, அந்த பையனோட அவனுக்கு என்ன வேலை, அப்படித்தானே கேட்டீங்க. அப்போ உடனே சொன்னா மட்டும் நீங்க எல்லாம் நட்டுருவீங்களா? இல்ல. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பாதுகாப்பு உணர்வு எப்போ வருதோ அப்பதான் அவங்க அதை பத்தி பேச முடியும். அப்போ ஒரு விக்டிமை எப்பயுமே நீ அன்னைக்கு ஏன் சொல்லல இன்னைக்கு ஏன் சொல்லன்ற கேள்வியை நம்ம கேட்கவே முடியாது. ஒரு விக்டிம் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அது எத்தனை வருஷம் தாண்டி வந்தாலும் அவங்களுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த இடத்துக்கு இதை நம்ம வெளியில பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு இடத்துக்கு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னா அது இந்த சமூகத்துடைய கேடு. நீங்க வந்து அப்படி வச்சிருந்திருக்கிறீங்க இந்த பெண்களை, வெளிப்படையாக தனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது உடனடியாக அதை வந்து பேச முடியாத இடத்துல அந்த பெண்ணை வச்சிருக்கீங்க. நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த பாட்டில்ட் அப் எமோஷன்ஸோட பேசியிருக்காங்க. நீங்க அந்த கட்டுரைகளை வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எங்க குடும்பம் வந்து என்னை நம்பல. இப்போ ஒரு பெண் எழுதியிருப்பாங்க, ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பெண்ணை ஒரு அறைக்குள்ள சாமியாரோட அடைச்சு வச்சு ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. அவன் வந்து தப்பா அந்த பொண்ணை வந்து தொட்டு பார்த்துருக்கான்றப்ப அந்த பொண்ணு அதுல எழுதுறாங்க, எனக்கு வந்து அவன் மேல கோவம் வரல, என்னை வந்து அந்த அறைக்குள்ள அவனோட பூட்டி வச்ச எங்க அம்மா அப்பா மேலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் எங்க அம்மா அப்பா கிட்ட அதை பத்தி நான் பேச விரும்பல. ஒருவேளை நான் பேசினேன்னா இந்த சமூகத்துல பெரிய மதிப்பா பார்க்கப்படுற ஒரு சாமியாரை பத்தி நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு எல்லாரும் என்னையே தான் குற்றம் சாட்டுவாங்களே தவிர நான் சொல்றது எங்க அம்மா அப்பா நம்புவாங்களாங்கிறதே எனக்கு தெரியலன்னு எழுதுறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை குழந்தைகளுக்கு நம்ம வந்து விதைக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு எப்ப நம்பிக்கை வருது? அந்த குழந்தைக்கு 40 வயசு ஆன பிறகு, அதுக்கு ஒரு திருமணம் ஆன பிறகு, தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த குழந்தை நகர்ந்த பிறகுதான் அதை பேசுது. அப்போ அந்த மீ டூ விஷயமா இருக்கட்டும் அல்லது இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எப்ப நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாங்க தாமதமா அதை சொல்றோம்னா அதை எங்களை தாமதமா சொல்ல வைக்கிற இந்த சமூகத்துடைய தவறு. அது அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட தவறே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க சொன்னது போலதான். இப்போ நம்ம அதை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் உடனே வெளியே சொல்றேன் அப்படின்னா அதுல இந்த சமூகமும் என்னோட குடும்பமும் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்துது. அதுக்கு பயந்துதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கும்போது இது ஒரு சமூகமா நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்? இது ஆக்சுவலாவே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் இதை வந்து ஒரு பாலியல் குற்றம் ஒன்று நடக்குது அப்படின்னா ஒரு குற்றவாளி அல்லது ஒரு அபியூசர் வந்து அவர் இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா அவர் அந்த இடத்துக்கு நகர்த்தினது எதுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆண் வல்லாதிக்கத்தை இந்த சமூகம் ஊட்டி வளர்த்துட்டே இருக்குது. அப்ப நம்ம இந்த சைக்கிளை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா ஆண் குழந்தைகளோட நம்மளுடைய உரையாடலை தொடங்க வேண்டியிருக்கு. இதை எங்க நம்ம பிரேக் பண்ண முடியும் அப்படின்னா,
குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறை உருவாகி மேல வரக்கூடிய அந்த பையங்களை கேட்ச் தம் யங், சின்ன வயசுலயே அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு சமத்துவத்திற்கான பாடத்தை நம்ம நடத்த வேண்டியிருக்கு. பெண்ணை மதிப்புடன் நடத்த வேண்டும், மாண்போடு பெண்ணிடம் பழக வேண்டும் அப்படிங்கிறது அந்த சமூகத்துக்கிட்ட ஆண்கள் கிட்ட நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. அப்ப இந்த சைக்கிள சமூகம் ஃபுல்லா இப்படி ஆண்களா இருக்காங்க. அவங்க பார்த்து வளரக்கூடிய ஆண்கள் எல்லாமே நெகட்டிவ் இமேஜா தான் இருக்காங்க. அது சினிமாவில் தொடங்கி சோசியல் மீடியா வரைக்கும். இப்போ ஆண்ட்ரூ டேட்டை ஃபாலோ பண்ணாத ஆண் யார் இருக்கா? அப்போ ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிக்குள்ளே இந்த பசங்க போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக நம்ம வந்து ரொம்ப வீரியமாக களத்தில் இறங்க வேண்டியிருக்கு. இப்போ குறைந்தபட்சம் பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக அவங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு, பெண்களை மதிச்சு நடந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி தரணும். அப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு அப்பா பையன் கிட்ட அப்பா நீ பெண்ணை மதிச்சு நட அப்படிங்கிறது ஓப்பனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மாவை மரியாதையை நடத்தினாலே போதுமானது. அந்த ஆண் குழந்தை அதை பார்க்கறான். ஓகே, அப்பா வந்து அம்மாவுக்குரிய இடத்தை கொடுக்குறாரு, அம்மாவோட தன்னுடைய பணிகளை ஷேர் பண்ணிக்கிறாரு, அப்பா அம்மாவை மதிக்கிறாரு அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு புரிஞ்சாதான் அப்போ நம்மளும் நம்ம சமூகத்துல இப்படிதான் இருக்கணும், சக பெண்ணை நம்மளும் வந்து மதிக்கணும், நேசிக்க பழகணுங்கிற அந்த அறிவு அந்த ஆண் குழந்தைக்கு வரும். அதுவும் இருக்கு. ஒரு பக்கம் சமூகத்துல இந்த மாதிரி மாற்றங்களும் வரணும். அதே சமயத்துல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லா வர்க்கத்திலையும், மேல்தட்டு வர்க்கத்திலையோ நடுத்தர வர்க்கத்திலையும் அடிமட்டத்திலையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அடிமட்டத்துல குற்றவாளிகளாக இருப்பவர்களை இந்த சமூகம் மிக எளிதாக இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறதையும் அவங்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்கறதுலையும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப வேகமா இருக்கும். இப்படி ஒண்ணு நடந்துருச்சா அப்படின்னு. இதே வந்து இந்த குற்றத்தை இழைத்தவர் ஒரு சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவராகவோ அல்லது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவராகவோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய கலெக்டிவ் கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு குற்றவாளி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இந்த ஜாதியில இருக்கவங்க எல்லாம் இப்படித்தான்டா இருப்பாங்க, உடனே அடிக்கனோட குத்துறோம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அதே வந்து ஒரு மேல் சாதியை சேர்ந்தவன், ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் இந்த குற்றத்தை செய்யும் போது அவனுக்கு என்னப்பா மைனரு, அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கத்தான் செய்யும், அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து அப்படி வளர்ந்தவங்க, அவங்க அப்படி வாழ்ந்தவங்க, எங்க இருந்து வருது அந்த தடித்தனம்? அப்ப இந்த வர்க்க ரீதியாகவும் அபியூசர்ஸ் எங்க இருந்து வராங்க அப்படிங்கிறதும், ஒடுக்கப்பட்ட பெண்கள் அதாவது இந்த விக்டிம்ஸ் ஆர் நம்ம சொல்லக்கூடிய சர்வைவர்ஸ் எந்த பேஸ்ல இருந்து வராங்க, அவங்க எந்த வர்க்கத்துல இருந்து வராங்கன்றதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வர்க்க ரீதியாகவும் இதை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இது ஒரு சமூக பிரச்சனை, முதல்ல அந்த தெளிவு வேணும். இது ஒரு தனிநபருடைய பிரச்சனையே கிடையாது. இந்த புத்தகத்தின் மூலமாக நான் சொல்ல வர்றது அதுதான். இது ஒரு தனி நபருக்கு, ஒரு பெண்ணுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்க தேவையில்லை. பெண்கள் அப்படின்னு சொல்ற அந்த சமூகத்திற்கு, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு குற்றம். அப்ப அந்த குற்றத்தை வந்து அதற்கு எதிரான எதிர்வினை இருக்கு இல்லையா, அதுவும் எப்படி நடக்கணும்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ளேயும் அது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பல நான் சொல்ற மாதிரி வர்க்க ரீதியாகவும் அதுல வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள இருந்தும் நம்ம வந்து அதற்கு எதிரான குரலை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் மல்டி ப்ராங்டு அப்ரோச் தான். ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, பல்வேறு மட்டங்கள்ல இதுக்கு எதிராக நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. சாதி ரீதியா, வர்க்க ரீதியா நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்த்தா ரொம்ப தீவிரமா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை தொடங்கியாச்சு. பெரியாரெல்லாம் பயங்கரமான வாய்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பெண் விடுதலை நோக்கி. ஆனா இந்த 100 வருஷத்துல பெருசா அது ப்ராக்ரெசிவா இருக்கா? ஆனா இப்பவும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ என்னதான் ப்ராக்ரஸ் இதுக்கு? அந்த காலத்துல இதெல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல நடந்திருக்குது. அந்த காலத்துல இதை பேசியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, இதை பேசுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சர்வைவர்ஸ் அவங்களுடைய பேர் இல்லாம எழுதுன்றதுனாலதான் இவ்வளவு கட்டுரை வந்துச்சு. பேர் போட்டு எழுதுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? அப்ப இங்க எல்லாம் மாறி இருக்கா அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த ப்ரிவிலேஜ் நமக்கு இருக்கு. அதாவது அனானிமிட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக இப்படி நடந்திருக்குன்னு பேசக்கூடிய இடத்துக்காவது நம்ம நகர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா கடந்த தலைமுறை பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது. இப்போ இதே வந்து இந்த கட்டுரை தொகுப்பு வெளிவந்த பிறகு என்கிட்ட ஒரு ஆண் தோழர் ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர், சமூகத்துல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, எங்க அம்மா கிட்ட எங்க பாட்டி கிட்டலாம் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க எழுதி வைங்க நோட்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அவர் ரொம்ப முற்போக்கு பேசக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து வராரு. எழுதி வைங்கன்னு சொன்னேன். எங்க பாட்டி வந்து எழுத ஆரம்பிச்சுட்டு ஒரு 4 பக்கம் எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் எழுத முடியலடா அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு நான் திருப்பி கேட்கிறேன். நான் சொல்ல முடியாத விஷயம் பல இருக்குப்பா, இதெல்லாம் நான் எழுத முடியாது, எழுதினோம்னா குடும்ப பேர் போயிரும்பா சாமி அப்படின்றாங்க. அப்போ அவர் அதை சொல்றாரு. அப்போ இதை வந்து அந்த காலத்துல இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த காலத்துல தான் ரொம்ப ப்ரிவலண்டா இருந்திருக்கு. அந்த காலத்துல இது வந்து இதை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லை. குறைந்தபட்சம் சக பெண்ணோட உரையாடுறதுக்கு, எனக்கும் இப்படி நடந்திருக்குது, உனக்கும் இப்படி நடந்துச்சாப்பா, உனக்கும் வலிக்குதாப்பான்னு இப்போ நம்ம கேட்குறோம்ல, இந்த இடம் கூட வந்து கடந்த தலைமுறை பெண்களுக்கு இல்லை. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான். குறைந்தபட்சம் பெண்களுக்குள்ள சேம் வாய்ஸஸ், நம்ம வந்து ஒன்னா நிக்கிறோம், we are together in this, உனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ ஹியர் யூ, அந்த எம்பத்தி வந்து பெண்களுக்குள்ளேயே வந்து வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம் இந்த தலைமுறையில். அதனால நம்ம ஐ திங்க் 100 வருஷமா நடந்துகிட்டே தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் இப்போ பெண்களுக்குள்ள வந்து ஒரு கமரடரி, ஒரு எம்பத்தி வந்து கிரியேட் ஆகி இதை பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸும் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த பிரச்சனைகளை வெளியே பேசுறதுல நம்ம வீடோ இல்லை இந்த சமூகமோ எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கோ,
நிறைய நேரங்கள் எனக்கு தோணும் நம்மளோட செல்ஃபே கூட நம்மள ரொம்ப சப்ரஸ் பண்ணி வைக்குதோ, இதை சொன்னா நீ என்ன ஆவ, உன் மேல இருக்க மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சில சமயங்கள்ல. உங்களுக்கு அது மாதிரியான அனுபவம் ஏதாவது இருக்கா கேட்டது? இல்லை, இப்போ இதில் இருக்கிற 47 கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை என்னோடது. என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. 47 பெண்கள் அவங்களுடைய புலம்பல்களை இதுல கொட்டியிருக்காங்க. அதுல வந்து என்னுடைய புலம்பலும் இருக்கு. ஒன் அமங் தெம் இஸ் மீ அப்படின்றப்ப இதை தாண்டி வராதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அப்போ பெண்கள் எப்பயுமே வந்து இப்போ இருக்க நவீன பெண்ணியவாதிகள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றோம், பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்றோம். ஏன் அந்த பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்றோம்? எனக்கு தனிப்பட்ட முறையில் நேர்ந்த ஒரு விஷயத்தை என் தனிப்பட்ட பிரச்சனையா பார்த்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃபை நான் தனியா ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பொலிட்டிக்கலா நான் வேற மாதிரி இருக்கேன்னு வெளியில வந்து நான் நடிக்க முடியாது. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னுடைய பர்சனல் விஷயங்கள் என்ன இருந்தாலும் அதை நான் பொது வெளியில எடுத்து வைக்கிறேன். ஒரு பெண்ணியவாதியாக அது என்னுடைய கடமை. ஐ லிவ் அ லைஃப் தட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். இப்போ நிறைய பெண்ணியவாதிகள் என்ன சுற்றி இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா நான் சொல்றேன், தோழர் கீதா இளங்கோவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீதா இளங்கோவனுடைய துப்பட்டா போடுங்க தோழி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டான ஒரு நூல். அவங்க வந்து ஒரு அழகான ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன வாழ்றாங்களோ அதை அவங்க வெளியில பேசுறாங்க. அவங்க உள்ள ஒரு நபராக வெளியில ஒரு நபராக அவங்க இல்லை. ஷீ இஸ் ப்ராக்டிசிங் வாட் ஷீ ப்ரீச்சஸ். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்கள் எப்படி இருக்காங்கன்றத இந்த இடத்துல அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க ஏன் சார் நீங்க உள்ள ஒருத்தரா வெளியிலேயே அதே நபரா நீங்க இருக்கீங்களா? இல்ல. ஆனா பெண்களால அப்படி வாழ முடியும். உள்ள ஒரு மாதிரி நடிச்சுட்டு வெளியில வேற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளுக்கு இல்ல. அப்ப அவங்க வாழ்க்கைய வெளியில வி ஆர் பிரசன்டிங் இட் அவுட் தேர். நான் எப்படி வாழ்றேங்கிறது வெளிப்படைத்தன்மையோட நான் வாழ்றேன். அப்ப அந்த வெளிப்படைத்தன்மை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இந்த வெளிப்படைத்தன்மையை பார்த்து பிற பெண்கள் அவங்க கத்துக்கிட்டோம், லெட் தெம் லேர்ன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறோம், நிறைய விஷயங்களை மற்ற பெண்களை விட நம்ம முன்னாடி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்ங்கிறதையும் நம்ம மேலே எடுத்துட்டு வர்றோம். நம்ம ஒரு பொலிட்டிக்கலா ஒரு சார்ஜ்டு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால நானும் எழுதியிருக்கேன் சார், நானும் இதை தாண்டி தான் வந்திருக்கேன். பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், மோர் பவர் டு அஸ் அப்படின்னு தோணுது. நீங்க பேசும்போது ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க, பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். நம்ம பர்சனல் லைஃப்ல என்னவா இருக்கிறோமோ அதுதான் நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு நிறைய சமயங்கள்ல தோணும், ஒரு முற்போக்குவாதியா தன்னை முன்னிறுத்திக்கக்கூடிய ஆண்கள் வீட்லயும் அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு. சில நேரங்களில் வீட்டில் அவங்க கொஞ்சம் தடுமாறுறது போல தெரியுது. மேபி அது அவங்களுக்கே தெரியாம அவங்க பண்றதா கூட இருக்கலாம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய முற்போக்கு ஆண்களை நான் சந்திச்சிட்டேன். இவங்க பேசக்கூடிய முற்போக்குவாதம்லாம் எங்க வரைக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள போய் செருப்பை கழட்டி போடுற வரைக்கும். செருப்பை கழட்டி போடுற மாதிரி முற்போக்கையும் கழட்டி போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க? எந்த முற்போக்குவாதி தான் கலந்துக்கக்கூடிய கூட்டங்களுக்கு, தான் வெளியே வந்து பேசக்கூடிய இடங்களுக்கு தன்னுடைய இணையரை கூட்டிட்டு வந்து 2 பேருமா சேர்ந்து நிக்கிறாங்க நீங்க பாருங்க. அப்படி 2 பேரா சேர்ந்து நிக்கிறாங்க, ஒரு இணை அப்படி நிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க முற்போக்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம பாக்குறோம். இப்ப இதே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக கம்பு சுத்திட்டு இருப்பாங்க, நான் பேசாத முற்போக்கு இல்லையடா அப்படின்வாங்க. எப்போ அவங்க வீட்டுக்காரம்மாவோட ஒரு ஃபோட்டோ போடுங்க போனா அது இதுக்கு அப்படின்வாங்க. அப்படி நிறைய முற்போக்கவாதிகள் இருக்காங்க. அப்போ நீங்க முற்போக்கு பேசுறது அப்படிங்கிறது பெண்ணியத்தை விடுத்து நீங்க பேச முடியாது இல்லையா? பெண்ணியமும் சேர்ந்துதான் நீங்க முற்போக்குவாதம் நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுற இடதுசாரி அரசியல் அல்லது நீங்க பேசக்கூடிய திராவிட அரசியல் அப்படிங்கிறது முற்போக்குவாதத்தை சார்ந்ததுதான் அப்படின்னா அது பெண்ணியத்தையும் சார்ந்ததுதான். அப்ப இந்த பெண்ணியம் குறித்த தெளிவு இருக்கு இல்லையா? அது வந்து இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய பல ஆண்களுக்கு கிடையாது. இப்போ இதே வந்து நீங்க இலக்கிய வட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் போட்டோ போட்டு ஒரு இன்விடேஷன் வருது அப்படின்னு அதுல குறைந்தது ஒரு பெண்ணுடைய முகம் இருக்குதா? நம்ம சோஷியலா சின்ன சின்ன விஷயங்களையே வந்து நம்ம ஒரு ஃபெமினிஸ்ட் கான்சியஸ்னஸ் வளர்க்க வேண்டியிருக்கு. ஃபெமினிசம்ங்கிறது ஏதோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யறதுல வர்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்ல நுணுக்கமாக உங்களுக்கான ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பெண்ணியம் நான் பாக்குறேன். ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குது, ஒரு 10 பேரோட போட்டோ இருக்கு, அதுல ஒரு பெண் போட்டோ இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் போய் கேள்வி கேட்பேன். நீங்க இவ்வளவு முற்போக்கு பேசுறீங்க, இவ்வளவு இலக்கியம் பேசுறீங்க, உலகத்தையே நாங்க அறிஞ்சவங்கன்னு பேசுறீங்க, சாத்திர பத்தி பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்கல்ல, ஒரு பெண் இந்த கூட்டத்துக்கு வரணும், ஒரு பெண் இந்த இடத்துல பேசணுங்கிற அந்த இடத்த ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த இடத்துல பேசணுங்கிற அந்த இடத்த உங்களால ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம வந்து மாறுதல் கொண்டு வர முடியும். இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் அவங்களே வந்து ஒரு தெளிவோட முற்போக்கு பேசக்கூடிய பல ஆண்கள் கிட்ட அந்த தெளிவை நான் பார்த்துறேன். இப்போ குறிப்பா சொல்லலாம், தமிழ்ச்செல்வன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய புத்தகமே
ஆண்கள் சமயத்தில் அது நன்றுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இங்க நமக்கு வந்து பெண்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாரு ஆண்களுக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. அவங்களும் சரி, அவங்களை இணையரும் சரி, நிறைய கூட்டங்களை நீங்க அவங்களை இணையரோட தான் நீங்க பார்க்க முடியும். வெள்ளத்தாய் தோழரோட தான் அவர் நிறைய கூட்டங்களுக்கு அவர் வர்றாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முற்போக்கு ஆண்களை நம்ம நம்மளுடைய எடுத்துக்காட்டுகளாக முன்னிறுத்த வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, இவங்க இதை செய்யறாங்க, அதே மாதிரி நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறத இவங்களை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணி தனக்குள் தானே இவங்க கேள்வி கேட்டுக்கணும். முற்போக்கு பேசக்கூடியனா, நீ முற்போக்கு பேசுற, மத்தவன் நான் கேட்க முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கான், அவன் ஜாதியம் பேசிட்டு இருக்கிறான், தீண்டாமையை பண்ணிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ ஏன்டா பெண்ணியத்தை நீ முன்னெடுக்கலன்னு அவனை நான் கேட்க முடியாது. ஆனா ஒரு முற்போக்குவாதியாக சமூகத்துல உன்னே நீ நிலைநிறுத்திக்கும் போது, முற்போக்கை வைத்து லைக் வாங்கிட்டு இருக்கும்போது, தம்பி நீ லைக்காண்டி எல்லாம் பண்ணாதடா, உண்மையிலேயே முற்போக்கு நீ பேசுறேன்னா பெண்ணையும் சேர்த்து நீ பயணிக்கணும், பெண்ணியத்தை நீயும் பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஆண்களை இங்க நம்ம நகர்த்த வேண்டியிருக்கு. அது சும்மா நகர்த்த முடியாதுல்ல, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா. அதனால நமக்கு சண்டைக்காரின்ற பேரும் வருது, பரவாயில்ல நீங்க சொல்லிக்கோங்கன்ற. நிச்சயமா தோழர், நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நானுமே கூட இந்த பெயரற்றவர்களின் குரல் வந்து சுத்தி இருக்க சமூகத்துல என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகுது அப்படிங்கன்னு பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பாக்குறவங்களுக்குமே ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், வணக்கம்.